Hello friends, welcome back to my channel. நாம் இன்னைக்கு 10 vocabulary words, synonyms, antonyms, meaning and example sentences with picture representation ஓட கத்துக்க போறோம். vulnerable அப்படின்னா easily harmed or affected அப்படின்னு அர்த்தம். அதாவது எளிதாகவே பாதிப்படையக்கூடியது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ synonyms பார்க்கலாம். susceptible, exposed, defenseless இது எல்லாமே எளிதா பாதிப்படையக்கூடியதுன்னு அர்த்தம். ஆண்டனிம்ஸ் பார்க்கலாம். செக்யூர், ப்ரொடெக்டட், ஸ்ட்ராங் இது எல்லாமே பாதுகாப்பானது, பாதிப்படையாதது, ப்ரொடெக்டிவாக இருக்குது அந்த மாதிரி அர்த்தம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். கோஸ்டல் ரீஜியன்ஸ் ஆர் வல்னரபிள் டு கிளைமேட் சேஞ்ச். அதாவது கோஸ்டல் ரீஜியன்ஸ் வந்து கிளைமேட் சேஞ்சில் எளிதாக பாதிப்படையக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அடுத்து பார்க்க போகிற vocabulary வேர்ட் ஃப்ரான்டியர் அப்படின்னா பார்டர் ஆர் பவுண்ட்ரி ஆஃப் அ கண்ட்ரி ஆர் ரீஜன். அதாவது ஏதோ ஒரு கண்ட்ரியோட ஒரு பார்டர், ஒரு எல்லை பகுதி அப்படி சொல்லலாம். அல்லது எ நியூ ஃபீல்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆர் எக்ஸ்ப்ளோரேஷன், ஒரு புதிய துறை, ஒரு ஸ்டார்டிங் அந்த மாதிரி சொல்லலாம். ஓகேவா? இப்போ சினானிம்ஸ் பார்க்கலாம். பவுண்ட்ரி, பார்டர், ஹாரிசான் இது எல்லாமே ஒரு நியூ பிகினிங், ஒரு எல்லை பகுதி அந்த மாதிரி அர்த்தத்தில் வரும். இப்போ ஆண்டனிம்ஸ் பார்க்கலாம். சென்டர், இன்டீரியர், கோர் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட் மீனிங்கில் வரும். ஓகேவா? எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஏஐ ரிமைன்ஸ் எ ஃப்ரான்டியர் ஆஃப் டெக்னாலஜிக்கல் இனோவேஷன். அதாவது ஏஐ வந்து ஃப்ரான்டியர், ஒரு புதிய துறையாக, டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷனில், தொழில்நுட்ப புதுமையில் ஏஐ வந்து ஒரு புதிய துறையாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ அடுத்த வேர்டு பார்க்கலாம். கர்ப் அப்படின்னா கண்ட்ரோல், லிமிட் ஆர் ரெஸ்ட்ரெயின் சம்திங் அப்படின்னு அர்த்தம். அதாவது கர்ப் அப்படின்னா கட்டுப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். இப்போ சினானிம்ஸ் பார்க்கலாம். கண்ட்ரோல், ரெஸ்ட்ரிக்ட், ரெஸ்ட்ரைன் இது எல்லாமே ஒரு கட்டுப்படுத்துதல், அடக்கி வைக்கிறது அந்த மாதிரி மீனிங்கில் வரும். இப்போ ஆண்டனிம்ஸ் பார்க்கலாம். என்கரேஜ், ப்ரொமோட், எக்ஸ்பேண்ட் இது எல்லாமே கட்டுப்படுத்தாமல் ஊக்குவிக்கிறது, விரிவுபடுத்துறது அந்த மாதிரி ஆப்போசிட் மீனிங்கில் வரும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். த கவர்மெண்ட் டுக் ஸ்ட்ரிக்ட் ஸ்டெப்ஸ் டு கர்ப் இன்ஃப்ளேஷன். அதாவது இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்துறதுக்கு, கர்ப்னா கட்டுப்படுத்துறதுக்காக கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரிக்டான நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ அடுத்த vocabulary பார்க்கலாம். ஆஃப்டர் மேத் அப்படின்னா த ரிசல்ட் ஆர் கன்சிக்வன்ஸ் ஆஃப் அன் ஈவெண்ட். அதாவது ஒரு முடிவு அல்லது ஏதோ ஒரு ஈவெண்ட்டோட விளைவு அப்படின்னு அர்த்தம். அதாவது பின் விளைவுகள். ஓகேவா? இப்போ சினானிம்ஸ் பார்க்கலாம். கான்சிக்வன்ஸ், ரிசல்ட், அவுட்கம், ரெப்பர்கேஷன் இது எல்லாமே ஒரு செயலோட பின் விளைவுகள், விளைவு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ ஆண்டனிம்ஸ் பார்க்கலாம். காஸ், பிகினிங், ஆரிஜின், ப்ரிவென்ஷன் அப்படின்னா ஒரு ஏதோ ஒரு நிகழ்வோட தொடக்கம், காரணம் அந்த மாதிரி மீனிங்கில் வரும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். த ஆஃப்டர் மேத் ஆஃப் த ஸ்டார்ம் லெஃப்ட் த வில்லேஜ் இன் ரூன்ஸ் அப்படின்னா அந்த புயலோட விளைவு அந்த வில்லேஜை சீர்குலைத்தது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ அடுத்த vocabulary பார்க்கலாம். ஃப்ரூட் ஃபோர்ஸ் அப்படின்னா யூஸிங் எ லாட் ஆஃப் ஸ்ட்ரென்த் ஆர் ஃபோர்ஸ் டு கெட் சம்திங் டன். அதாவது ஏதோ ஒன்று நடத்துறதுக்காக அதிகமான அளவு நம்மளுடைய பலத்தையோ அழுத்தத்தையோ கொடுக்கறது. ஓகேவா? இப்போ சினானிம்ஸ் பார்க்கலாம். ஸ்ட்ரென்த், ஃபோர்ஸ், கோயர்ஷன் அப்படின்னா ரொம்ப வலிமை, பலம், வற்புறுத்துதல் அந்த மாதிரி மீனிங்கில் வரும். இப்போ ஆண்டனிம்ஸ் பார்க்கலாம். ஸ்கில், இன்டெலிஜென்ஸ், டிப்ளமேஸ். ப்ரூட் ஃபோர்ஸ்னால் நம்மளோட உடல் வலிமை, பலம், ஸ்ட்ரென்த், மசில் ஸ்ட்ரென்த் அந்த மாதிரினா இதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம வந்து பிரெயின் யூஸ் பண்ணுறது, ஸ்கில்ஸ், இன்டெலிஜென்ஸ் நம்ம அறிவு யூஸ் பண்ணுறது வரும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். ப்ரூட் ஃபோர்ஸ் இஸ் ஆஃபன் யூஸ்ட் வென் அதர் மெத்தட்ஸ் டோன்ட் ஒர்க் ஆர் நாட் கன்சைடர்டு. அதாவது ப்ரூட் ஃபோர்ஸ் உடல் வலிமை வந்து ஆஃபன் பெரும்பாலும் உதவி செய்து எப்போனா மற்ற மெத்தடு ஒர்க் ஆகாத போது, அதை வந்து மற்ற வழிகளை பற்றி யோசிக்காத போது உடல் வலிமை நமக்கு உதவி செய்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ அடுத்த vocabulary வேர்ட் பார்க்கலாம். பென்சிவ் அப்படின்னா டீப்லி தாட்ஃபுல் ஆர் சீரியஸ். அதாவது ஒரு ஆழமான சிந்தனையுடன் இருக்கிறது. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். தாட்ஃபுல், ரெஃப்ளெக்டிவ், கண்டம்ப்ளேட்டிவ் இது எல்லாமே ஆழமாக நம்ம சிந்திக்கிறது அந்த மீனிங்கில் வரும். இப்போ ஆண்டனிம்ஸ் பார்க்கலாம். தாட்லெஸ், கேர்லெஸ்,
ஃப்ளிப்பண்ட், இது எல்லாமே ரொம்ப சிந்தனை இல்லாமல் எல்லாத்தையும் அசால்ட்டாக லைட்டாக எடுத்துக்கிறது அந்த மாதிரி. ஓகேவா? இப்போது எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஷீ சாட் குவைட்லி பென்சிவ் அபவுட் ஹெர் ஃபியூச்சர் அண்ட் த சாய்ஸ் அகெட். அதாவது ஷீ ஷேட் குவைட்லி, அவள் அமைதியாக உட்கார்ந்து பென்சிவ் அபவுட் ஆழமாக சிந்திச்சா, அபவுட் எதை பற்றினா ஹெர் ஃபியூச்சர் அண்ட் த சாய்ஸ் ஆஃப் அகெட். அவளுக்கு முன்னாடி என்ன வழிகள் இருக்குது, நம்ம ஃபியூச்சர் எப்படி இருக்கோங்கிறத பற்றி அவள் ஆழமாக சிந்திச்சா அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போது அடுத்த ஒக்காபுலரி பார்க்கலாம். அபாத்தி அப்படின்னா லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், எந்தூசியாசம் ஆர் கன்சர்ன். அதாவது ஏதோ ஒன்று மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அக்கறை இல்லாமல் இருக்கும்ல, அதை தான் அபாத்தின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போது சினானிம்ஸ் பார்க்கலாம். இன்டிஃபரன்ஸ், அன்கன்சர்ன், டிஸ்இன்ட்ரெஸ்ட், நான் சேலஞ்ச். இப்போது ஆண்டனிம்ஸ் பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட், எந்தூசியாசம், கன்சர்ன், இன்வால்வ்மெண்ட். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஷீ ஷோட் அபாத்தி டுவர்ட்ஸ் த ஈவெண்ட் அண்ட் டிடின் பார்ட்டிசிபேட். அவள் வந்து அந்த ஈவெண்ட் மேலே ஒரு அக்கறை இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தால் அதனால் அவள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போது அடுத்த ஒக்காபுலரி வேர்ட் பார்க்கலாம். பஞ்சண்ட் அப்படின்னா ஹேவிங் எ சாஃப்ட், ஸ்ட்ராங் அண்ட் ஆஃபன் அன்பிளசன்ட் ஸ்மெல் ஆர் டேஸ்ட். அதாவது ஒரு ஷார்ப்பான, நமக்கு பிடிக்காத ஏதோ அன்பிளசன்ட், நம்ம விரும்பாத ஒரு ஸ்மெல் அல்லது டேஸ்ட்டை தான் பஞ்சண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ சினானிம்ஸ் பார்க்கலாம். ஸ்ட்ராங், ஸ்மெல்லிங், அக்ரிட், பிக்வண்ட், ஷார்ப், இன்டென்ஸ். இது எல்லாமே ரொம்ப தீவிரமாக, ரொம்ப அதிகமாக உள்ள ஸ்மெல் ஆர் எனிதிங் அந்த மாதிரி சொல்கிறது. இப்போது ஆண்டனிம்ஸ் பார்க்கலாம். பிளாண்ட், மைல்டு, வீக், ப்ளசண்ட், இனோடரஸ். இது எல்லாமே ரொம்ப மென்மையாக, பிளாண்ட்னா லைட்டாக இருக்கிறது அந்த மாதிரி பஞ்சண்ட்டுக்கு ஆப்போசிட் மீனிங்கில் வரும். ஓகேவா? த பஞ்சண்ட் ஸ்மெல் ஆஃப் கார்லிக் ஃபில்டு த என்டையர் ரூம். அந்த கார்லிக்கோட அந்த அதிகமான நாற்றம் வந்து அந்த ரூம் ஃபுல்லும் ஃபில் ஆச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போது அடுத்த ஒக்காபுலரி வேர்ட் பார்க்கலாம். ஃபேட்டல் அப்படின்னா காசிங் டெத் ஆர் வெரி சீரியஸ் காம். அதாவது மரணத்தை ஏற்படுத்தக்கூடியது அல்லது மிகவும் அதிகமான ஒரு பாதிப்பு அப்படின்னு அர்த்தம். இப்போது சினானிம்ஸ் பார்க்கலாம். டெட்லி, லேத்தல், மோர்டல், கேட்டஸ்ட்ரோபிக், கிரிட்டிக்கல், டெர்மினல். மரணத்தை ஏற்படுத்தக்கூடியது, அதிகமான பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதுன்னு அர்த்தம். இப்போது ஆண்டனிம்ஸ் பார்க்கலாம். சேஃப், ஹார்ம்லெஸ், பினைன், மைனர், நான் ஃபேட்டல், ரிகவரபிள். இது எல்லாமே பாதிப்பு இல்லாதது, சேஃபாக இருக்கிறது அந்த மீனிங்கில் வரும். ஓகேவா? இப்போது அடுத்த ஒக்காபுலரி வேர்ட் பார்க்கலாம். எமர்ஜ் அப்படின்னா டு கம் அவுட் ஆர் பிகம் விசிபிள் ஆஃப்டர் பீயிங் ஹிடன் ஆர் அன்னோன். அதாவது ஒரு மறைவாக இருக்கிறதுலேருந்து வெளியில் தோன்றி வர்றது அந்த மாதிரி அர்த்தம். ஓகேவா? வெளிப்படுதல், அது தோன்றுதல்னு அர்த்தம். இப்போ சினானிம்ஸ் பார்க்கலாம். அப்பியர், அரைஸ், சர்ஃபேஸ், டெவலப், கம் ஃபோர்த், மெட்டீரியலைஸ். இது எல்லாமே தோன்றுதல், வெளிப்படுத்துதல் அந்த மீனிங்கில் வரும். இப்போ ஆண்டனிம்ஸ் பார்க்கலாம். டிஸ்அப்பியர், சப்மர்ஜ், சிங்க், கன்சீல், விதர், ரீட்ரீட். இது எல்லாமே மறைந்திருக்கிறது, மூழ்கி இருக்கிறது அப்படிங்கிற ஆப்போசிட் மீனிங்கில் வரும். ஆஃப்டர் த ரெயின் டைனி பிளான்ட்ஸ் பிகன் டு எமர்ஜ் ஃப்ரம் த சாயில். அதாவது ஆஃப்டர் த ரெயின், மழைக்கு அப்புறமா டைனி பிளான்ட்ஸ், சின்ன பிளான்ட்ஸ் வந்து பிகன் டு எமர்ஜ், வெளிப்படுறது, ஃப்ரம் த சாயில், சாயிலேருந்து வெளிவருது, அந்த மாதிரி தோன்றுறது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். Answer it. And the second question, try to answer. The third question, the fourth one, the fifth question. ஓகே, உங்களோட ஸ்கோர் 5க்கு என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு என்னென்ன ஒக்காபுலரிஸ் வேணும், இந்த மாதிரி ஓகே தானா, இல்லை ஏதாவது சேஞ்சஸ் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.